காகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. பூழியர்கோன் வெப்பே ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கழ்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி, பாடி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம்பிரை போலும் நீற்றனை நந்தி மகனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. திருப்புடன் உபய சரணமின் மலரே வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்று கருப்புகுதாத கரிதனை காட்டும் கலையுன புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருபடி தாமே திருவடி குருபடி தாமே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த திருப்புகழ் அடியார்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5 வித பூதமும் கரணனாலும் என்கிற நிம்பபுரம் திருப்புகழ் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நிம்பபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் நம்முடைய தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்ற கருத்து உண்டு. இல்ல சில பேர் ஊரு தான் தெரிஞ்சிருச்சு. அது ஒரு கர்நாடக தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் அப்படின்னு சொல்றோம். ஹம்பிக்கு ரொம்ப பக்கத்துல நவபிருந்தாவனம் சைடு அப்படின்னு சொல்றாங்க. பெல்லாரி ஹாஸ்பேட் ஹூப்ளி ரயில் நிலையத்துல இருந்து ரொம்ப பக்கமா போயிடலாம். விஜயநகர பேரரசு காலத்துல இருக்கப்பட்ட ஒரு கோவில். இப்ப அங்க ஒரே வாழை தோட்டங்களா இருக்கு. அந்த வாழை தோப்புகளுக்கு நடுவுல சில கோவில் இடிமானங்கள் தென்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சில கோவில் இடிமானங்கள் அங்க தென்படுறது. அதத்தான் அந்த நிம்பபுரம் திருத்தலமா இருந்திருக்கலாம். இப்போ எந்த கோவில்களும் அந்த இடத்துல இல்ல. மேபி அந்த கட்டுறதுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணணும். இப்ப அந்த இடத்துல திருத்தலம் இல்லைன்னு சொல்லப்படுது. நிம்பபுரம் வேப்பூர் அப்படின்னு சொல்றோம். அது அந்த கர்நாடகால தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய திருப்புகழ் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற புக்ல அந்த ஆசிரியர் கொடுத்திருக்காரு. நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதுல 5 வித பூதமும் கரணனாலும் ஒரு தத்துவார்த்தமான பாடல் முருகப்பெருமான பற்றியும் வள்ளி தேவசேனா உடனாகிய முருகப்பெருமான் அவருடைய பராக்கிரமம் எத்தகையது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன சின்ன சித்தாந்த கருத்துக்களையும் அடங்கி ஒரு அருமையான பாடல். அதை நமக்கு குருஜி சிம்ஹேந்திர மத்தியமம் ராகத்துல பாடியிருக்கார். குகானந்த சபையினர் தோடி ராகத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடியிருக்காங்க. சிம்மேந்திர மத்தியமம் ராகமே இதுக்கு பொருத்தமா இருக்கும். அடியார்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆதி தாளத்துல 8 அக்ஷரம் 8 பீட்ஸ் கொண்டதாவே இருக்கு. அதனால ரொம்ப சீக்கிரமா அடியர்கள் பழகிக்கலாம். துங்கபத்ரா நதிக்கரையில ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் காரணமா அந்த நிம்பபுரம் சொல்லக்கூடிய அந்த ஊர் அழிந்து விட்டது அப்படின்னு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட துங்கபத்ரா நதிக்கரையில ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தின் காரணமா ரொம்ப மழை விருஷ்டி பெஞ்சு அந்த வெள்ளத்தின் காரணமா
அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிவாலயமாக இருக்கலாம்னு கன்சிடர் பண்றாங்க. இங்க சிவலிங்கங்களுடைய அந்த பாகங்கள் ருத்ர பாகம், விஷ்ணு பாகம் இதெல்லாம் கிடைக்குது. அதை வச்சுட்டு அங்க சிவாலயமாக இருந்திருக்கலாம். பொதுவா சிவாலயங்கள்ல முருகப்பெருமானுடைய மூர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய அருணகிரிநாதர் ஒரு வைணவ கோவிலா இருந்தாலும் கூட அதுக்கு திருப்புகழ் எழுதிடுவார். திருவேங்கடமோ ஸ்ரீமுஷ்ணமோ எல்லாத்துக்கும் கூட எழுதுறாரு. அப்ப அவங்க வந்து அந்த நிர்குண பிரம்மத்தை தான் உபாசனை பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தலமோ அந்த மூர்த்தமோ அவங்களுக்கு வந்து மெயின் கிடையாது. அங்க சுவாமின்னு ஒருத்தர் இருந்தா அந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கான பாடலை வந்து அவங்க பாடிட்டு போற நிலைக்கு அருணகிரிநாதர் ஆயிட்டார். அது சமயங்களும் ஒன்றே அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு திருப்புகள்லயும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அந்த கதைகளையும் தேவி பாகவதத்திலிருந்து அம்பாளுக்கான அந்த திருநாமங்களை எடுத்து போறார். அமுதமூரி சொல்லல. திடீர்னு பார்த்தா நாயன்மாருடைய கருத்து பெரிய புராணத்தை படிச்சு போடுறார். திடீர்னு பார்த்தா விநாயக புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த ரதத்தை கைத்தல் நிறைகனி பாடலையோ பார்க்கலாம். நிறைய விடமடசு வேடையில எல்லாம் விநாயக பெருமானுக்கு இவ்வளவு ஏற்றம் இருக்கா? வியாசர் பாரதத்தை விநாயக பெருமான் எழுதினான்னு ஒரு பாடல சொல்றாரு. அப்ப எத்தனை நூல்களை அருணகிரிநாதர் படிச்சிருப்பார்? மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம் இதெல்லாம் படிச்சிருப்ப போற. ஏன்னா அந்தந்த நிகழ்ச்சி மச்சமூர்த்தியினுடைய நிகழ்ச்சி, கூர்மமூர்த்தி, கிருஷ்ணர், ராமர், துரியோடனாதிகள் கிருஷ்ணருக்கு பண்ண அந்த அவமானங்கள், பாண்டவர்களுக்கு பண்ண அந்த துயரங்கள், திரௌபதியினுடைய அந்த துகளை உரிதல், ரொம்ப இம்பார்ட்டன்டான கருத்துக்கள் எல்லாம் திருப்புகள்ல சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது நம்ம என்னென்ன நம்ம எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. நிறைய நூட்களையும் எடுத்து இந்த திருப்புகள்ல விளம்பி இருக்காங்க சொல்லணும். அது போக உபனிஷத் கருத்துக்களையும் சங்கராச்சாரியருடைய அந்த அத்வைத்த கருத்துக்களையும் திருவகுப்புகள் எல்லாம் சொல்றார். அனுபூதியா உபனிஷத்தெல்லாம் சொல்லக்கூடியது வேதாந்தங்கள் எல்லாம் அனுபூதியில சொல்லிடுறார். இப்படி அவருடைய 9 நூல்கள்ல சேவல், மயில், வேல் விருத்தங்கள், திருவிருத்தங்கள், அது போக வகுப்புகள், வகுப்புகள், திருப்புகள், அலங்காரம், அனுபூதி, கந்தர் அந்தாதி போன்ற நவமணிகள்லையும் அருணகிரிநாதர் சொல்லாத கருத்துக்களே நமக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். அத்தகைய மாதிரி ஆன அந்த விஷயங்கள் எல்லாம் அருணகிரிநாதர் இந்த இதுல சொல்லியிருக்கார். பொதுவா அபிராமி பட்டர் சொல்லுவார், குரம்பை அடித்து குடிப்புக்காவி பெண் கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகுமப்போது வழக்கை அமைத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய். பரம்பை அடுத்து மருகுமப்போது வழக்கை அமைத்து அரம்பை எடுத்த அறிவகரே சூழ வந்து அஞ்சல் என்பாய். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகியே, நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. அம்மா மரளி யமன் வந்து என்ன கூட்டின்னு போகும்போது உன்னுடைய புடைசூழ வந்து என்ன கூட்டின்னு போகணும். நாயகி நான் முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி, இவங்கெல்லாம் அம்பாளோட சிஸ்டர்ஸ் கோஷ்டி. அவளோட அரம்பையர்கள் சூழ எல்லாம் அப்படி புடைசூழ கௌமாரி வைஷ்ணவி பிரம்மி நரசிம்ஹி வாமணி எல்லாரும் கூட குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி ஆமணி குடிஜ சூரி சுடாரிணி ஆமணி மகமாய் கங்காளி சாமுண்டி வாராகி யந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சிங்காரி காமணி பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அப்படின்னு இத்தனை பேர் கூட வந்து என்ன அப்படியே ரட்சிக்க மாட்டியோ? இத்தனை பேரும் வந்து ஜெகஜெயமன் ஓடிடுவோம். ஒருத்தர் வந்தாலே சிவபெருமான் ஒருத்தர் வந்தாலே ஓடிடுவார். இத்தனை பேரும் சிவஸ்வரூபமா அம்பாள் எல்லாம் வந்து நின்னா ஓடாம இருப்பானா? அம்மா நீ பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன்ட்டு யமன் போயிடுவார். இங்க ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவாரு, கார்மாமிசை அப்படின்னு எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கேன். கார்மாமிசை காலன் வரைன்னா நம்ம நைட்டு தூங்கும் போது படிச்சுட்டு தூங்கணும். சப்போஸ் ஏதோ ஒண்ணு நடக்கக்கூடாது நடந்தாலும் முருகன் வந்து கூட்டிட்டு போவார்ல. கார்மாமிசை காலன் வரின் யமன் வந்து உனக்கு விதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யமனா நம்மளை கூட்டிட்டு போகணும். யமனா நம்மளை இவ்வளவு திருப்புகள் தேவாரம் படிக்கணும், யமனா வந்து நம்ம கூட்டிட்டு போகணும். இல்லை, முருகனே வருவார். முருகனே வந்து கார்மாமிசை காலன் வரின் மயில் வாகனம் கூட வெப்பன்னு சொல்லி முருகப்பெருமான் தேர்ல வந்து கூட்டிட்டு போவாராம். பெரிய தேர் கட்டி முருகப்பெருமான சார்த்தியம் முறை நம்மளை வந்து கூட்டிட்டு போவாராம். அப்பேற்பட்ட நிலை நம்மளோட நிலை. ஆனா நம்மளாம் கர்வப்பட்டுக்கணும். நம்மளாம் முருக அடியார்கள், குக அடியார்கள் அப்படின்னு கர்வப்பட்டுக்கணும்.
பெயர்பட்ட விதமா மகான்கள் பாடி வச்சிருக்காங்க. நம்ம இந்த திருப்புகழ்ல வந்து 5 வித பூதமும் அப்படிங்கிற திருப்புகழ பார்ப்போம். முதல் 2 வரி வந்து ரொம்ப சித்தாந்த கருத்துக்களும் ரொம்ப சிந்திக்கத்தக்கதுமான கருத்துக்களை வந்து அடியா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ற, தெரியுதான்னு சொல்லுங்க. அம்மா ஸ்கிரீன் தெரியுதுங்களா அம்மா? திருச்சிட்டம்பலம். நான் சொற்பிரிவு நல்லா பதம் பிரிச்சதே அடியன் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. அடியன் சிம்ஹேந்திர மதியமனாகத்துல முதல்ல இதை பாடிதான் அதுக்கான அதிவிசேஷங்களை பிறகு பார்ப்போம். நிம்பபுரமுறை பெருமாளுக்கு ஹரோஹரா. பெருமானே, 5 வித பூதமும் கரணனாலும் மந்தி பகல் யாதும் அறியாத. 5 வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத. அந்த நடுவாதி ஒன்றுமிலரான அந்த ஒரு வீடு பெருமாறே. அந்த நடுவாதி ஒன்றுமிலரான அந்த ஒரு வீடு பெருமாறே. ஜகில வேடர் மங்கை தன்னை நாடி வனமீதே. பஞ்சிதவள் சாரணல் ஜகில வேட மங்கை தன்னை நாடி வனமீதே. வந்த சரணாரவில்தமது பாடவன் தமிழ் வினோதமருள்வாயே. வந்த சரணாரவில்தமது பாடவன் தமிழ் வினோதம் அருள்வாயே. குஞ்சர கலாபவஞ்சிக பிராம குங்கும படிரகதிரேகாம். கும்பதன மீது சென்றனையுமார்ப குன்று தடுமாறுகிகள் கோப கோப. வெல்ஜமர சூரனி பகவீர வெல்கி வடி வேலை விடுவானே. நியூப மதுசூடு நியூப புறவான விழல மகிழ்வர் பெருமாளே. தமிழ் சாரணல் ஜகில வேடர் மங்கை தசை நாடி வனமீதே. வந்த சரணாரவில்தமது பாடவள் தமிழ் வினோதம் அருள்வாயே. பிண்டல மகிழ்வர் பெருமாளே. நிம்ப புறவான விண்டல மகிழ்வர் பெருமாளே. பிம்பமதில் சூழ நிம்பபுரவான விண்டல மகீபர் பெருமாளுக்கு ஹரோஹரா. அடியார்களா, இந்த பாட அடி இன்னைக்கே போட்டுருவேன், தாமதம் இல்லாம போட்டுருவேன். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாடி அடியனுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சிம்ஹேந்திர மதியமும் கொஞ்சம் 2-3 டைம் கேட்டானா நமக்கு வந்துடும். இந்த பாடலுக்கு வந்து ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கீர்த்தனை வந்து ஊத்துக்காடு சுப்பையரோட கீர்த்தனை, கிருஷ்ணர் மேல அசைந்தாடும் மகிழொன்று காணும் நம்மழகன் வந்தான் என்றே சொல்றது போல் தோன்றும் அசைந்தாடும். அந்த பாடல் இதுக்கான ஒரு சாம்பிள் பாடா இருக்கும். அதை நீங்க அந்த பாடல் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த திருப்போட ஈஸியா பாடிக்கலாம்.
அஞ்சு வித பூதமும். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் தத்துவார்த்தமானது அப்படின்னு ரொம்ப சுருக்கமா முடிச்சாரு. அடியனுக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது இந்த வரிகளை சொல்றதுக்கு. சின்ன சுருக்கமா அடியன் முடிச்சிடறேன். அஞ்சு வித பூதமும் கரண நாளும் அந்திப்பகல் யாதும் அறியாத. அஞ்சு வித பூதம், மண், நீர், தீ, காற்று, வெளி, இதைத்தான் நம்ம பஞ்சபூதம்னு சொல்றோம். அதுக்கான ஸ்தலங்களும் நம்ம அந்த தத்துவார்த்தமான ஸ்தலங்கள் சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்காலத்தி போன்ற தலங்கள்லாம் நமக்கு, காஞ்சிபுரம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து அந்த பஞ்சபூதத்திற்கான தலங்களா தத்துவார்த்தமா நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அஞ்சு வித பூதம். பஞ்சபூத்தமய உடலால் வணங்கிடுவோம், பரபிரம்ம சுரூபத்தை நாடிடுவோம் ஒரு பாடல் இருக்கு. பஞ்சபூதமய உடலால் வணங்கிடுவோம், பரபிரம்மஸ்வரூபத்தை நாடிடுவோம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த மாதிரி அஞ்சுவித பூதமான பஞ்சபூதமான இந்த உடல், அந்த அஞ்சுவித பூதமும், அதாவது ஆக்சுவலி 5 அப்படின்னு தான் வரணும், ஆனா 5 அப்படின்னு போலியா வந்திருக்கு. இது இப்படி வரலாமா அப்படின்னா நமக்கு வந்து சிவஞான போதத்துல அப்படி பாடல் இருக்கு. அதாவது அஞ்சலித்தால் உள்ளம் அருளுடைமை கண்டனனை அஞ்சலித்தால் அச்சித்தியத்தால் அஞ்சலித்தால் குண்டலையை செய்தோ தண்டம் சாணக்கில் அண்டனன் சேடனாம் அங்கு சேடனாம் அண்டனன் சேடனாம் அங்கு அப்படின்னு ஒரு பாடல். அதுக்கு வந்து நம்ம சிவஞான போதத்துல கண்டதிருக்கு. அதாவது 5 அப்படின்னு பாடலாமான்னா பாடலாம். அந்த இடத்துல போலியா அதை பாடியிருக்காங்க. அப்படி இந்த பூதம், இந்த உடல் வந்து மண், நீ, தீ, காற்று, வெளி அப்படின்னு பஞ்சபூதங்களால் ஆனது. இப்படி அடுத்து கரண நாளும். கரணம்னா 4 கரணங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது இந்த 4 கரணங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். என்ன சார், என்ன எல்லாம் ஒரு நாளும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃபரன்சியேஷன் தான். முதல்ல அது என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். மனம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியது, புத்தி அப்படிங்கிறது நிச்சயிக்கக்கூடியது, அகங்காரம் அப்படிங்கிறது கொண்டு எழுப்பக்கூடியது, அந்த நானுங்கிறத கொண்டு எழுப்பக்கூடியது, சித்தம்ங்கிறது இந்த மூன்றுக்கும் காரணமானது அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஓகே. இந்த மனம் அப்படிங்கிறதுக்கு வாயுவை வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. மனம்ங்கிறதுக்கு அந்த காற்றை வந்து எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அதிதேவத்தையா பிரம்மாவை போட்டிருக்காங்க. இந்த அதாவது மனம்ங்கிற அந்த வஸ்துவுக்கு, கரணத்துக்கு வாயுவை எக்ஸாம்பிளா கொடுத்து அதுக்கு வந்து பிரம்மாவை அதிதேவத்தையா பிரிஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்புறம் புத்திக்கு தேயு, அதாவது நெருப்ப வந்து அடையாம கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து சந்திரனா அதிதேவதையா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சித்தம் அப்படிங்கிறதுக்கு திருமாலை அதிதேவதையாக கொடுத்து அதுக்கு ஜலத்தை, தண்ணிய வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அகங்காரம் அப்படிங்கிறது பிருத்விய, அதாவது பூமியை, மண்ணை கொடுத்து அதற்கு அதிதேவத்தையா ருத்ர பெருமான கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த 4 விதமான கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நினைப்பு, மறுப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டானது. இதை அடிநாளே சொல்லியிருக்கேன். மனம் வந்து நினைக்கும், அது வந்து காற்று, அலை பாயுறது காற்று தான். அதாவது பொதுவா நம்ம அலை வந்து கடல்ல வந்தாலும் நம்ம வந்து மனசு அலை பாயறதுன்னு சொல்லக்கூடிய, கடலை விட வேகமா அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ரொம்ப ஃபாஸ்டா, காற்றை விட ஃபாஸ்டா இருக்கக்கூடியது மனம்ங்கிறோம். அதனாலதான் அவங்க காற்று எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் காற்றாவது அதுக்கு ஒப்புமையா இருக்கட்டுமே. காற்றோட இடத்துக்கு சீக்கிரமா போயிருது அல்லவா மத்த ஆப்ஜெக்ட்ஸ் போறத விடவே. அதான் பாடலே இருக்கே, கண்ணாயின் மனம் மிக. அப்ப மனசுதான் அலைப்பாயும். அப்ப அலைப்பாயக்கூடியது, சங்கற்ப விகற்பங்களை உடையது இந்த மனம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாட்டு அடியனுக்கு அலைப்பாயுதே கண்ணா, மனம் அலைப்பாயுதே. அப்ப அலைப்பாயக்கூடியது மனம். மனம்ங்கிறது நினைச்சுக்கிட்டே இருக்கும், அது சலிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இப்ப மனத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து புத்தி. மனசு அலப்பாயும், ஆனா புத்திங்கிறது என்ன பண்ணுமா, திங்க் பண்ணும். நன்மையா தீமையா, பொருட்களின் சுய உருவை அதை பகுத்து பார்த்து, பகுத்து அறிவுன்னு சொல்றோமே, அதுதான் புத்தி. அதுவே வந்து இச்சிக்கும். புத்தி தான் வந்து இது வேணுமா வேண்டாமா, இல்ல இது பண்ணலாமா அப்படிங்கிறது அதை இச்சிக்கக்கூடியது, அது புத்தி. அதுக்கு வந்து சந்திரனை வந்து அதிதேவதையா கொடுத்திருக்காங்க. பொருட்களின் சுவை உருவை,
புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு சொல்றாங்க. புத்தி நம்ம நம்ப முடியாது. ஏன்னா புத்தி தீமைன்னு நினைச்சிட்டு, அதாவது நன்மை நினைச்சிட்டு தீமைக்குள்ள போயிரும், தீமை நினைச்சிட்டு நம்ம இப்படி மாறி மாறி இது பை சான்ஸ் தான் புத்தி எல்லாம். அப்ப புத்தினாலே இறைவன் அடைய முடியாது. சித்தம்ங்கிறது அது பின்னாடி சொல்றேன். இப்ப அகங்காரம் போலாம். அகங்காரத்துக்கு ருத்ரனா அதிதேவதையா போட்டிருக்காங்க. அதற்கான இது சிம்பாலிக்கா பிருத்திவி இந்த மண்ணை கொடுத்திருக்காங்க. அப்ப ஊனுடலை நான் என்று அபிமானிக்குமா, அதாவது நான் அப்படிங்கிறது அகங்காரம். அதாவது நான் வேற, இப்ப நம்மனா பகவான். அத்வைதத்துல பார்த்தோம்னா நம்மளே நம்ம இந்த ஸ்தூல உடம்பும் இறைவனுக்கு உண்டானது, இந்த அகிலமே இறைவனுக்கு உடம்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அதுல நான் தனியா இருக்கேன்னு இந்த மனம் நினைக்கிறது. இப்ப நான் அப்படிங்கிறது கர்வத் அப்படின்னு சொல்றதை விட அகங்காரம் அப்படிங்கிறது இறைவன் வேற நம்ம வேறன்னு நினைக்கிற அந்த தனித்திருத்தல் நிலைமை. அதாவது பட்டினத்தா சொல்வார், தனித்திருக்கேன் என்கிறே தனை மறந்தேன் என்கிறே அப்படிலாம் பாடு அப்படின்னு மனசு சொல்றார். வேடிக்கை சொல்வார், என்ன என்ற மனசு தனித்திருக்கேன் என்கிறே தனை மறந்தேன் என்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மனசு நினைச்சுக்குது நம்ம ரொம்ப தனி, நம்ம ரொம்ப தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளா பிளான் போட்டுக்கிறோம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு. ஆனா இது பகவத் அனுகிரகம், இறைவன் நினைச்சா இது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அந்த நினைப்புக்கு காரணம் என்னன்னா அகங்காரம். அந்த அகங்காரம் தான் நான் இப்ப நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்ப அது அகங்காரம். இந்த மூணுக்கும் காரணமானது என்னன்னா சித்தம். அந்த சித்தம் தான் வந்து வித்தோட வருது. அதாவது எந்த வித்து? நமக்கு இப்ப கார்த்திக்கு இத்தனை வினைகள் இருக்கு, இத்தனை புண்ணியம் இருக்கு, அவன் இந்த வீட்டை போறப்பான், அவன் இப்படி பாடுவான், இப்படி பேசுவான், இப்படி காலேஜ் போவான், இப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவான் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அந்த விதி அந்த சித்தம் தான் வித்தா முளைக்குது. அப்போ அந்த சித்தமானது இந்த அனைத்திற்கும் புத்தி, மனசு, அகங்காரம் இத்தனை எல்லாத்துக்கும் காரணமானது. பொறிகளுக்கு இதுவும் சலனத்தை விளைவிக்கக்கூடியது. அப்போ அதான் சொல்லுவான், இந்த சித்தம் அப்படிங்கிறது வெண்ணெய் கொப்பானதான். ஆனாதான் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுறார் அப்படின்னா என்னத்தை திருடுறான்? சித்த சோரா. சித்த சோரா யசோதா கே பால் நவநீத சோர கோபால். சித்த சோரா, சித்தத்தை தான் சோரம் பண்ணுவார். புத்தியவோ மனசையோ எல்லாம் முருகரை கிருஷ்ணர் எடுத்துன்னு போறது இல்ல, சித்தத்தை தான் எடுத்துட்டு போறார். சித்த சோரா பாக்குறார். எப்பேற்பட்ட சித்தம்? சித்தமே மனம். இப்ப எல்லாத்துக்கும் பார்த்தா சித்தமே இங்க மனமா இருக்கு. சித்தம் ஒரு பொருளை சிந்தித்தறியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 4க்கும் டெபினிஷன் பார்த்து ஒரு 4 கரணங்கள், நிறைய வியாக்கியானம் கொடுக்க எனக்கு பொழுதும், பட் அதையும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். 5 வித பூதமும் கரண நாளும் அந்தி பகல் யாதும் அறியாத. அந்தி பகல் யாதும் அறியாத. அது என்ன அந்தி பகல் யாதும் அறியாத அப்படின்னா மறுப்பு நினைப்பு. இப்போ அந்தி பகல்னா இரவு பகல் எடுத்துக்கலாம். இப்போ மறுப்பு நினைப்பு, விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் கடந்த நிலை. இப்ப அன்புன்னு சொல்றோமே, இந்த அன்புன்னா என்ன? அப்ப அம்மா வந்து மகன் மேல ஒரு பாசம் வச்சிருக்கா, இவன் பாத்துக்குவான்னு பாசம் வைக்கிறாங்களா, பாத்துக்க மாட்டான்னு பாசம் வைக்கிறாங்களா, விருப்பு வெறுப்பு அற்ற நிலை, அந்த பையனை அவங்க பார்த்துதான் ஆகணும்னு பாசம் வைக்கிறாங்களா? இப்போ இது அம்மா கிட்ட கூட இப்ப வர்ற காலங்கள்ல சில செய்திகள் கேட்டா அது அம்மா கிட்ட கூட இருக்குமான்னு தெரியல. நமக்கெல்லாம் ஏதோ நல்ல அம்மா கிடைச்சிட்டாங்க, சில அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப இதா இருக்காங்க போல. அப்போ அது அம்மா கிட்ட இருந்து கிடைக்காது. அப்போ பகவான் நம்ம மேல வச்சிருக்கிறது தான் அன்பு. அவன் நம்மை விரும்பவும் இல்லை, நம்மை வெறுக்கவும் இல்லை. அவனுடைய நிலைமை நான் அன்பா இருக்கும். அன்புங்கிறது விருப்பு வெறுப்பற்ற நிலை. அதுதான் அந்த அந்தி பகல் யாதும் மரியாதை அப்படிங்கிறது நம்ம இந்த விதமா எடுத்துக்கலாம். இப்போ அதான் நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றார், கருதா மரவா நெறி காண எனக்கு திருத்தாழ்வனசம் தரையின் செய்வாய். கருதா மரவா, நம் கருதவும் இல்லை மறக்கவும் இல்லை. இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், இதை நான் மறுக்கவும் இல்லை. கருதா மரவா நெறி காண எனக்கு இரு தாழ்வனசம் தரையின் செய்வாய். முருகா இந்த நிலை எனக்கு எப்ப முருகா கொடுப்ப அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிறார். இதோட ரெசம்பிளன்ஸ் அனுபூதிலும் கேட்கிறார், இப்போ இங்கே கேட்கிறார், இந்த நிலை வேணும்னு கேட்கிறார். தாழ்வனசம் தரையின் திசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனே. இத ஒரு பாடல்ல ராமலிங்க சுவாமிகள் ரொம்ப கேட்டிருப்பார். வெண்ணிலாவே பாடல்ல
சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாண்டுவில வேண்டுகிறேன். வெண்ணிலாவே ராப்பகல் நிலாவிடத்தே வெண்ணிலாவே ராப்பகல் நிலாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க வெண்ணி வாடுகின்றேன். வெண்ணிலாவே நிலாவே வெண்ணிலாவே தன்னகரில் தில்பமுற வெண்ணிலாவே நானும் தன்னகரில் தில்பமுற வெண்ணிலாவே நானும் தன்னிடம் சதைகின்றேன். வெண்ணிலாவே ராப்பகல் இல்லா இடத்தே அதான் இந்த இடத்துல சொல்றார். அந்தி பகல் யாதும் அறியாத அந்தி பகல் யாதும் அறியாத அப்படின்னு சொல்றார். அப்படி அதிகம் மந்தமும் இல்லா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முடிவும் இல்லை, அதாவது ரெண்டுமே இல்லாத, ரெண்டுமே அற்ற நிர்குணமா நான் எப்ப ஆகிறது அப்படின்னு கேக்குறதுக்கு தான் அந்தி அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றுமில்லதான அந்த ஒரு வீடு பெறுமாறு. முதலும் நடுவும் முடிவும் இல்லாததான் அந்த முக்தி வீடு அப்படின்னு சொல்றது. அது ரொம்ப அரியான நிலை. அது பூதரும் அறியா தனி வீட்டில் உணை உணர்விற்று அப்படின்னு அலங்காரத்துல சொல்லியிருப்பார். ஒரு பூதரும் அறியா, யாருக்கும் ரொம்ப அஸ்பஷ்டமா தெரியக்கூடியது, ஸ்பஷ்டமா இல்லாதது தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடியதா, யாருக்கும் தெரியாததா இருக்கக்கூடியது அந்த மெய்யான அந்த முக்தி வீடு. அந்த அந்த நடுவாதி ஒன்றுமில்லதான அந்த ஒரு வீடு. அந்த வீடு யாரு? இறைவன், முருகப்பெருமான். முக்திங்கிறது என்ன? இறைவனோட இரண்டல கடத்தல் தான் முக்தி. இறைவனோட இரண்டல கடத்தல். இப்போ மாணிக்க வாசகருடைய திருக்கதையில பார்த்தோம்னா அவர் கேட்கிறார், தீட்சிதாழ்வான் கேட்கிறா, சுவாமி நீங்க இவ்வளவு கிரந்தம் திருவாச்சகம்னு பாடிருக்கீங்களே, இதுக்கு யார், என்ன பொருள், இது எதை குறிக்கிறது, என்ன சொல்றதுன்னு கேட்டா கண்ணத்தி ஆனந்த பாஷ்பம் பெருக பெருக அவருக்கு வாயில வார்த்தையே வரலையா. மாணிக்க வாசகருக்கு வாயில வார்த்தையே வரல. பங்காச்சரப்படியில ஏறி ஒரு கையை காமிச்சாராம், இதுதான் பொருள் அப்படின்னு. அந்த தூக்கிய திருவடி தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவர் வாழ்கின்ற தில்லை இரவு பகல் இடைவிடா ஏக ரச பக்தி இன்பமுறும் ஆனந்த பொங்கி வரும் பக்தி நன்றுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சூட்ட அப்படின்னு அழகான கொன்றை பூவை சூடி தலையில அப்படியே சட்டா மகுட்டம் திரிய அந்த பெரிய சந்திரனை சூடி அழகான வைரை பட்டைய பூடி அந்த முகத்துல கருப்பும் இல்லாம வெளுப்பும் இல்லாம தங்கமும் இல்லாம ஒரு நிலத்துல அந்த திருமுக மண்டலம் ஜொலிக்க காத்துக்கொள்ள அந்த மகர குண்டலங்கள் ஆட ஒரு காலில் தோடு ஒரு காலில் குண்டலம் போட்டுண்டு அழகான அந்த பாம்பை வாசுகிங்கிற பாம்பை எடுத்து பெருமான் சூடிட்டு அப்படி அழகான விரித்த ஜடையோட அப்படியே ஒரு திருஞான கோமணத்தை கட்டிட்டு அப்படியே ஆகாரம் பதக்கியம் கோமேதகம் வைடூரியம் ஆணிக்கம் கிரீட்டத்துக்கு குண்டல துஜான் எல்லாத்தையும் அணிச்சிட்டு வர புலியா புரைஞான எல்லாம் விட்டுட்டு ஒரு காலை தூக்கி ஒரு கால முலகில் முயலகன் மேந்த மூன்றி அது சிரிக்கிறாரா சிரிக்கலையா கோபிக்கிறாரா கோபிக்கலையான்னு தெரியாத ஒரு புன்சிரிப்போடு இருக்காரே அந்த நடராஜ பெருமான் தான். அந்த நடராஜ பெருமான் தான் திருவாச்சகருக்கு பொருள்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கூட அப்படியே ஜோதியா மறைஞ்சிட்டாராம். அதுதான் வீடு பேரு. அப்படித்தான் அந்த ஒரு வீட்டை. அப்போ அது சொல்ற மாதிரி அதுக்கு ஆதியோ அந்தமோ நடுவோ முடிவோ இருக்கா? இல்லையே. அந்ததான் முக்தி வீடு. அந்த வீட்டை பெறுமாறு மஞ்சு தவள் சாரல் அஞ்சயில வேடர் மங்கை தன்னை நாடி பணமீது வள்ளி சன்மார்க்கத்தை இந்த சட்டத்துல சொல்றார். அதாவது பெருசா வள்ளி பிராட்டி அலட்டிட்ட மாதிரி இல்ல. இப்போ தேவயானையாவது அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப போர் புரிஞ்சு அவங்கிட்ட போய் ஜெயில இருந்து நான் இந்த ஒரு பரிசா கொடுக்குற வள்ளி தேவயானை பிராட்டியை நீங்க எங்க இவ்வளவு பெரிய இது செஞ்சிருக்கீங்களே சுவாமி முருகப்பெருமானே, இவ்வளவு பெரிய எங்களுக்கு ஒரு கிருதஜ்ஞதை, எங்களுக்கு இப்பேற்பட்ட அந்த சூரனுடைய பிடியில இருந்து எங்களை விடுபட்டு வச்சிருக்கீங்க, அதனால ஒரு காணிக்கையா ஒரு பரிசா நாங்க வள்ளி அந்த தேவயானையை உங்களுக்கு கொடுக்குறோம், ஐராவதம் வளர்த்த தேவயானை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இந்த நாணயெல்லாம் தவம் புரிஞ்சு சிவபெருமான்ட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க ஃபேமிலி. ஆனா ரொம்ப ஈஸியா வள்ளி பிராட்டி ரொம்ப பக்தி மட்டுமே, பக்தி மார்க்கத்துக்கும் சரணாகதிக்கும் வள்ளியே
அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லுவார்ல, நீங்க கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேன்னு. முருகர் வருவார்னு தெரியுமா நான் வள்ளிக்கு பக்தியை மட்டுமே செஞ்சா. வள்ளிக்காக முருகப்பெருமானே வந்தார். வேடனா வர்றார், கிழவரா வர்றார், படாத பாடுபடுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு. வினையோடவிடும் கதிவேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும். எப்பேற்பட்டது உபனிஷத்துக்கும் வேதத்திற்கும் எட்டாத முருகப்பெருமான் என்ன பண்றாரா? சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடும் இவையோடு திரிந்தவனே பா முருகப்பெருமானே. வள்ளி பிராட்டியை பிடிக்கிறதுக்கு உபனிஷத்திற்கும் வேதத்திற்கும் வேதாந்தத்திற்கும் தேவாதி மூவர்களுக்கும் எட்டாத நீ போய் ஒரு துறையிலையும் ஒரு சோலையிலையும் வயக்காட்டிலையும் அருவியிலையும் போயா நீ திரியணும் அப்படின்னு கேக்குறார். சுரையோடருவி துணையோடு பசு திரையோடிதனோடு திரிந்தவனே. எப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய வாத்சல்யம், அந்த கருணை, சௌலபியம், இது என்னன்னு நம்ம சொல்றது. அப்படி மஞ்சு தவழ் சாரல் அஞ்சைல வேடர் மங்கைதனை நாடி வனமீது அப்படின்னு ரொம்ப முருகப்பெருமானுடைய அந்த அதாவது மேகம் தவழ்ந்து மலை துளி வீசும் அழகிய மலையில் வசிக்கும் வேடர் குல கொழுந்தாகிய வள்ளியம்மையாரை விரும்பி. மஞ்சு அப்படின்னா மேகம் அர்த்தம். மேகங்கள் தவழக்கூடிய அந்த சாரன் மலையில் வாழக்கூடிய அந்த சைல வேடர், மலையில் வாழக்கூடிய வேடர் பெண்ணாகிய அந்த வள்ளி பிராட்டியை தன்னை நாடி பணமீது வந்த சரணாரவிந்தம். எனக்கு நீ தேவர்களை போய் பார்த்தியே, தேவர்கள் தேவ சேனாபதியா நினைய அந்த திருவடி வேண்டாம். ஓம்காரத்துக்கு சித்தாந்தம் பண்ணியே அந்த திருவடி எனக்கு வேண்டாம். பிரம்மாக்கு குட்டு வச்சியா அந்த திருவடி எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன திருவடி வேணும்? நீ வள்ளி பிராட்டியை தேடி வந்திய முருகப்பெருமானி. எங்க திருத்தணிக்கு வந்து, எங்க வள்ளிமலைக்கு வந்தியே, எங்க நாஞ்சல் நாடுக்கு வந்தீங்க, எங்க செட்டி பொண்ணை பாக்குறதுக்காக நீ வந்தியே. அப்படி அந்த முருகப்பெருமானுடைய பாதாரவிந்தம் தான் வேணுங்கிறார். வந்த சரணாரவிந்தம் அது பாட வந்தமிழ் வினோதம் அருள்வாயே. அப்படிப்பட்ட எளிமையான முருகப்பெருமான எங்களுக்கு வேணும்னு கேட்கிறார். நம்மளுக்கு அதானே வேணும். முருகப்பெருமன் தேவசேனாபதி வந்தா குற்றம் சப்போஸ் கண்டுபிடிக்க மாட்டார். நம்ம எல்லாம் குற்றம் எங்க பண்றோம், குற்றம்தான் பண்றோம், புண்ணியமே பண்றது இல்லை. அப்படி எல்லாம் பார்த்தா முருகப்பெருமான் அனுகிரகமே நமக்கு செய்ய முடியாது. நம்ம செய்யக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச அல்ப பக்தி சொச்ச பக்திக்கே முருகப்பெருமான் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் செய்யறாரு. அப்போ அந்த விதமான எனக்கு அந்த நிலைதான் வேணும், முருகப்பெருமானுடைய அந்த எளிமையான நிலம். வீரவேல் முருகன் மீண்டும் வருவான் வள்ளி மணாள என்னை மறவான் பேரருளாளன் எனக்கருள்வான் எனும் பெருமிதத்தால் மறந்தேன். பேரருளாளன் எனக்கருள்வான் எனும் பெருமிதத்தால் மறந்தேன். பூங்குயில் கோவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் மாமையில் மீது மயமாய்தான். பூங்குயில் கோவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் அப்படி பாடுறாங்க இல்லையா. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் தான் எங்களுக்கு வேணும். அந்த சரணாரவிந்தம் அது பாட வன் தமிழ் வினோதம் அருள்வாயே. இந்த இடத்துலனா வன்மை வண்டமிழ்னா சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம பதம் பிரிக்காத பாத்தீங்கன்னா வண்டமிழ்னு வரும். வண்ண தெளிவு, வினோதம்னா அழகு, தெளிவான அழகான தெளிவும் அழகும் உடைய தமிழால் முருகப்பெருமானை நம்ம பாட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான், அதாவது ஒரு திருவகுப்புல ஒரு பாடல், எருளு புலி கரடி அரி கரி கடமை வருடை குளை இரளமலை இரவு பகல் நிறை தேர்கடாடவியில் எகினரிடும் மிதன தனில் இலகு திணை கிளி கடிக இனிது பகில் சிறுமி வளர் புனை மேதுளாவுவதும் அப்படின்னு
எவ்வளவு முருகப்பெருமான் கருணையா அந்த வள்ளி பிராட்டியை அதுவும் வள்ளி பிராட்டியை சாதாரணமா அவங்க எல்லாம் சண்டை எல்லாம் போடுறாங்க. நம்பிராஜன் அண்ட் சன்ஸ், அவங்க பசங்க, அவங்க அண்ணா, அவங்க வேடர் குலத்துல இருக்க பெண்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க முருகப்பெருமான்ட்ட. எப்படி எங்க பொண்ணை நீ எடுத்துட்டு போனான்னு திருத்தணியில வந்து ஒரே சண்டை. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் முருகப்பெருமான் போரில் வென்று அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் அவங்கள மூர்ஜையை கீழே விழுந்து வள்ளி பிராட்டி கேட்டுக்கொண்டேக்காக மறுபடியும் அவங்களை உயிர்ப்பித்து செய்து எத்தனை விளையாடல் பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். அப்பேற்பட்ட அந்த அந்த முருகப்பெருமானை, அவ்வளவு சௌலபியான முருகப்பெருமானை பாட தெளிவும் அழகும் உடைய அந்த தமிழில் பாட எனக்கு அருள்வாயே. வேற்று மொழியில எங்க பாட விட்டுருவிய, எங்க வேற ஏதாவது மொழியில பாட விட்டுறியா முருகா? வேண்டாம், தமிழ்ல உன்னை பாடலும். ஏன்னா தமிழ்லதான் அழகும் தெளிவும் ஒருங்கே இருக்கு. ஆனாலும் அப்பேற்பட்ட திருப்புகளையும் தமிழையும் அந்த சரணார விந்தத்தையும் நான் பாடணும் அப்படின்னு ஒரு சரணாகதியாக இந்த பாடல கருணகிரிநாதர் பாடுறார். குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும பட்டீர அதிரேக. இந்த பாடல்ல தான் சொல்றார் வள்ளியம்மையும் தேவயானும் சேர்த்து பாடுறார். குஞ்சர கலாப, குஞ்சரம்னா யானை, குஞ்சர கலாப வஞ்சியா அப்படின்னா குஞ்சரம் வளர்த்த அந்த தேவயானை அப்படின்னு சொல்றார். மயில் தோகையை போன்றவனா, கலாபம்னா மயில் தோகையை போன்றவள். குஞ்சர கலாப, யானையினால் வளர்க்கப்பெற்றவளும் மயில் தோகையை போன்றவளும் வஞ்சியான அபிராம, அபிரூப சுந்தரிய, அபிராமன்னா அழகு பெற்றவள் அர்த்தம். அபிராம குங்கும படீர, குங்குமம் தோய்ந்த அந்த அதிரேக குங்குமத்தினுடைய தனத்தில் குங்குமம் படிந்து இருக்கக்கூடிய அந்த தனத்தை மீது அணைத்துக் கொள்ளக்கூடிய, மீது சென்று அணையும் மார்பா, போய் அணைந்து கொடுக்கக்கூடிய மார்பனே. பக்ஷஸ்தலம் அதாவது சாமுதிரிகா லட்சணப்படி முருகப்பெரும், அதாவது புருடர்களுடைய அந்த அந்த வக்ஷஸ்தலம், அதாவது மார்பானது விரிந்து இருக்க வேண்டும். அது ஒரு மாதிரி தொங்கின மாதிரி இருக்காம அது அப்படியே வக்ஷஸ்தலம் அப்படியே நெஞ்சோட சேர்ந்து அந்த கையோட சேர்ந்து அப்படி விரிந்து இருக்கக்கூடிய அந்த மார்பை உடையவரே. குன்று தடுமாற இகல் கோப, குன்று தடுமாற இகல் கோப, அதாவது கிரௌஞ்சகிரியை வந்து முருகப்பெருமான் சமஹாரம் செய்யறார். அது என்ன கிரௌஞ்சகிரி அப்படின்னா, ஒரு நாள் அந்த சிவபெருமான் சிவபார்வதி கல்யாணத்தினால எல்லாம் வடக்க வந்து ரொம்ப மேல வந்து தெற்கு வந்து ரொம்ப தாழ்ந்துச்சுனால அகஸ்திய பெருமானம் சுவாமி வந்து தெற்க போயிட்டு வாங்க அனுப்புறார். அப்படி வர வழியில கிரௌஞ்சன் ஒரு அசுரன், அவனுக்கு என்னன்னா கடலை வந்து மேகமாக்குறதும், மேகத்தை கடலாக்குறதும், கடலை வளைக்கிறதும், அப்படி மலையை வளைக்கிறதும் எல்லா சாகசங்களும் செய்யக்கூடிய வல்லமை பிறந்தவன் கிரௌஞ்சன்கிற அசுரன். கிரௌஞ்சன்கிற அசுரன் அவனுக்கு என்னன்னா அகஸ்தியர் வர வழிய வந்து நான் மறைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மறைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். நம்மளோட பராக்கிரமத்தை காமிக்கணும்னா அந்த அகஸ்தியர் வர வழியிலேயே மறைச்சு நிக்கிறான். அப்படி மறைச்சு நிற்கும் பொழுது அவருடைய அகஸ்தியருக்கா தெரியாது, தமிழை தந்தவர்களா அகஸ்தியர், ஞானம் அதே மாதிரி அழகும் தெளிவும் உடையவர் அகஸ்தியர். உடனே ஞான விஷயம் தெரிஞ்சிருது. அவர் சபிக்கிறார், எல்லா அசுரர்களுக்கும் இடர் தந்து எல்லா இன்னல்களையும் அவர்களுக்கு கொடுத்து நீ ஒன்றும் இல்லாத ஒரு மலையாக இப்படியே நிற்க கடவுது. முருகப்பெருமான் வந்து உனக்கு சாப விமோச்சனம் தருவார். மான்மதி பெறாத வெவ்யோய் மற்றுவன் தொன்மை நீங்கி நீர்மலையாகி ஈண்டே நின்று தீ அவுணர்க்கெல்லாம் ஏன்மிகு இருக்கையாகி இருந்தவர்க்கு ஏனை சேன்மலி கடவுளோர்க்கும் தீந்தொழில் இழத்தி பண்ணாள் அப்படின்னு சொல்லி, பண்ணாள் நீ எல்லாத்துக்கும் தீங்கு செய்வாய் அப்படின்னு சொல்லிடுற. அதனால அதுவும் ஆணவம். வீரபாகம் இவங்கெல்லாம் தான், சிங்கமுகன், அஜமுகி இவங்கெல்லாம் தான் கர்வமா ரொம்ப அகங்காரம் மிக்கவர்களா, நான் சிவபெருமான் கொடுத்த வரம் நினைக்காம என்னுடைய பராக்கிரமமாக்கும் அப்படி நினைச்சவர்கள் பார்த்தா அந்த கதையில வரக்கூடிய அந்த மலை கூட ஆணவத்தின் வெளிப்பாடா இருக்கான். அதாவது ஆணவனா முருகப்பெருமானுக்கு பிடிக்காது, அதனாலதான் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் பண்றான். ஆனா முருகப்பெருமான் கையில வந்து நமக்கு ஒரு துர்மரணம், ஒரு துர்கதி ஏற்படணும்னா கூட, துர்கத்தின்னு சொல்லக்கூடிய அது ஒரு பரமகதி, நமக்கு ஒரு சாவு ஏற்படணும்னா கூட அதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும். பாருங்க, அகஸ்தியர் வயல அவன் சாபம் வாங்கியிருக்கான், ஒரு பக்தன் சிவபக்தனா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த கிரௌஞ்சன் ஆகி ஒரு பராக்கிரம அசுரனா மாறுறான். இப்ப மத்த சூரபத்மன் ஆகட்டும், தாரகாசுரன் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த முருகப்பெருமானுடைய அந்த அப்பாவான சிவபெருமான்கிட்ட வடத்தை வாங்கி இருக்காங்க. அப்ப முருகப்பெருமான் கையில சாவு வாங்குறது கூட எளிமை கிடையாது. அப்ப அவனுடைய அனுகிரகம் வேணுமா? அவங்க எல்லாம் பக்த கோஷ்டி,
சாதாரண கோஷ்டி இல்ல, அவங்க எல்லாமே பக்த கோஷ்டி தான். அந்த பக்த கோஷ்டியில இருக்கிறனால தான் முருகப்பெருமான் கையில அவங்களுக்கு ஒரு ஒரு நடுக்கதி கிடைக்கிறது. அதாவது நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லுவார், ஒரு ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னா அவருடைய குலமே உதாரணமாகதான், கோடி குலம் உதாரணமாகதான். இது வரைக்கும் அவங்க அந்த குலத்துல பக்தியே யாரும் செய்யலைன்னாலும் இந்த ஒரு பக்தனுக்காக புனித தீர்த்தங்கள்ல அவனுடைய எல்லா சந்ததியினரும் நீராடிய பலனை அந்த குலமே உதாரணமாகும் அப்படின்னு அந்த நாரத பக்தி சூத்திரத்துல சொல்றார். நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா குல தனக்கிரியாதி பேதக. அவனுக்கு ஜாதியோ கல்வியோ அவனுடைய தோற்றமோ அவன் கழுப்பா வெளுப்பானோ அவன் இன்னும் ஜாதினோ அவன் இவ்வளவு படிச்சிருக்கானோ அவனுடைய குலமோ அவனுடைய செல்வமோ அவனுடைய செயலோ எதுவுக்குமே வேற்றுமை கிடையாது பக்தியில. அப்போ அந்த பக்தி எப்பேற்பட்டது? ஏன்னா பக்தாளுக்கு ஒரே லட்சணம் என்ன, அவங்களுக்கு ஒரே அடையாளம் என்ன? பக்தாள்னா எப்படி? அவங்க எல்லாம் பகவானை சேர்ந்தவர்கள். சொர்க்கத்திலேயோ இல்ல வைகுண்டத்தையோ கைலாயமோ தேவி லோகமோ ஸ்ரீபுரமோ எதுவா இருக்கட்டும், அங்க வாயிற்காப்பாளர்கள் இவங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் பகவானை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் ஈஸ்வரனை சேர்ந்தவர்கள்னு ஒரே கோஷமா தானே சொல்றாங்க. இல்ல இவங்க இப்ப ஏற்பட்டவங்க, இவங்க இங்க கைங்கரியம் செஞ்சாங்க, இல்ல இவங்க இந்த கோவில்ல கைங்கரியம் செஞ்சாங்க, இவங்க இல்ல திருப்புகழ் தான் பண்ணாங்க, இல்ல இவங்க பெரிய புராணம் மட்டும்தான் உபன்யாசம் பண்ணாங்கன்னு சொல்றாங்களா, இவங்க எல்லாம் பக்த கோஷ்டி அப்படின்னு மொத்தமா தானே சொல்றாங்க. அப்படி பக்தன் கொஞ்சம் கூட அந்த பாகுபாடு இல்லாமல் ஜாதி மதம் குலம் இனம் செயல் மொழி எந்த பேதமும் இல்லாம பக்தனே சொர்க்கத்திலேயோ மத்த பரகத்திலேயோ முக்தி ஸ்தலங்கள்லயோ அழைக்கப்படுவான் அப்படின்னு நாரதர் பக்தி சூத்திரத்துல 72வது சூத்திரத்துல சொல்றார். அப்பேற்பட்டது கதிதான் இந்த பக்தர்களுடைய கதியா. ஆனா அந்த அசுரர்கள்னு சொல்றான், நம்ம தான் அசுரர்கள், அவங்கெல்லாம் பக்தர்கள், அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய அந்த ஸ்திதிக்கு. அப்படி வெஞ்சமரன் சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை வருவோனே முருகப்பெருமானே, அந்த கடுமையான போரில் சூரபத்மன் நெஞ்சு பகக்கும்படியாக வீரவேளை விட்டு அவனுடைய அந்த தோற்றத்தை நிர்மூலம் செய்தவனே, பிம்ப மதில் சூழு நிம்பபுரவானா விண்டல மகீப்பர் பெருமாளே. பிம்ப மதில் பெரிய மதில்கள் எல்லாம் சூழக்கூடிய அந்த நிம்பபுரம் அழிந்திருத்து, அப்பேற்பட்ட அந்த நிம்பபுரத்தில் வாழக்கூடிய ஒப்பற்றவனே, வட்டமான மதில்கள்னு சொல்றார். நிம்பம்னா வட்டமான மதில்கள் திருமதில்கள் சூழப்பெற்ற அந்த நிம்பபுரத்தில் வாழக்கூடிய விண்டல மகீபர்னா விண்டலத்தில் தேவர்களுக்கு அங்க வாழக்கூடிய மகீபர்களுக்கு பெருமாளே பெருமை சிறந்தவரே உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு இந்த திருப்புகளை ரொம்ப அருமையான கருத்துக்களும் நம்முடைய கந்த புராண அந்த நிகழ்வுகளையும் சொல்ற. இப்போ இந்த நிம்பபுரம்ங்கிறது இப்போ வேப்பூர் ஒரு திருத்தலம் இருக்கு, அதாவது தொண்டை நன்னாட்டுல ஆறுகாட்டுக்கு அருகில் பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம அந்த கர்நாடக மாநிலத்துல அந்த ஹாஸ்பேட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹோப்லி அப்படிங்கிற நவபிருந்தாவனம் சைடுல இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. நிம்பாப்பூர் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இருக்கலாம் அப்படின்னு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. எனிவே நம்ம எல்லா திருத்தங்களையுமே நிம்பபுரத்தை பாடுவோமே, வேப்பூர் அப்படின்னு அந்த திருத்தலத்தை பாடுவோமேன்னு சொல்லி அடியன் இந்த ஒரு முறை இது பாடிட்டு அது ஒரு சுருக்கமான அந்த இதையும் பார்ப்போம். அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்றும் இலதானகந்த ஒரு வீடு பெருமாறே. சாரணல் சகில வேடர் மங்கை தனை நாடி வனமீதே வந்த சரணாரவில் தமிழ் பாட தமிழ் வினோத மருள்வாயே. குஞ்சர கலாபகந்திராம குங்கும பகீர அதிரேகாய கும்ப தனமீது சென்றனையுமார்வ குன்று தடுமாறைகள் கோப ஜமார சூர கபீர
வென்றி வடிவேலை விடுவானே பதில் சோழு நில்வ புறவான விண்டலவகீபர் பெருமானே தமிழ் சாடல் சகில வேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்த சரணாரவிந்தமதி பாட வந்தமிழ் வினோதம் அருள்வாயே. எல்லாரும் சரணாரவிந்தத்தை தான் கேட்டு அல்லும் பகலும் நம்மள அதைத்தானே கேட்கிறோம். அடைக்கலப்பத்துல கூட வரும் பிரிவரியாண்பர் என்னருட்பைகளல் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறிகேன் நின்னையே அறிகேன் நின்னையே அறியும் அறிவறிகேன் உடையா அடைக்கலமே. நெறியறிகேன் நிறைய தெரியாது, நின்னகே அறிகும் நின்னகே அறிகேன் நின்னகே அறியும் அறிவறிகேன் உடையாய் என்னை உடையாய் அடிகேன் உன்னடைக்கலமே அப்படின்னு சொல்றார். அந்த அடைக்கலம் தான் உன் தாளினை கீழ் மறிவறியா செல்வம் வந்து பெற்றான். உன்னை வந்திப்போ உன்னை எப்படி பாடுறதுன்னு தெரியாது, நீயே யாருன்னு தெரியாது, முதல்ல நானே யாருன்னு தெரியாது, அப்பேற்பட்டவனே அறிவறிகேன் எதுவுமே தெரியாது. உடையாய் உடையாய்ன்னு மட்டும் தெரியும், என்ன நீ வச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். உடையாய் அடியே அடைக்கலமே. உன்னை தவிர இந்த அடைக்கல பத்துங்கிறது சரணாகதிக்கான பதிகம், நம்ம டெய்லியுமே நம்ம சொல்லணும். அப்படி எந்த மகான்களுமே இந்த அடைக்கலத்தை தான் சொல்றாரு, அந்த சரணாகதி மார்க்கத்தான். அந்த வள்ளி சன்மார்க்கம்ங்கிறது அதுதானே. அன்றே கந்தராவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே கடையாய் எனகாட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றூர் இடையூர் எனக்குண்டோ என் தோள் முக்கணெம்மானே நன்றே செய்வாய் புலை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே நானோ இதற்கு நாயகமே. ஆயகி ஆதி உடையாய் சரணம் வர நமக்கு எல்லாருமே அந்த சரணத்தை தான் கடைசி வரைக்கும் கேட்டு 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 தேரும் படிசில ஏதுவும் காட்டி உன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றி கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணரிக்க. ஆமா அபிராமி பட்டர் கேட்கிறாரு, இவ்வளவு சுலபமா நீ எங்களுக்கு இவ்வளவு அருகிரமா பண்ற, நீதான் பரம்பொருள், நீதான் நீயும் உன்னுடைய துணைவரும் தான் செல்கதிக்கு பார்த்து அப்படிங்கிற தெரியாதத உணராம என்னென்னமோ மதங்கிற சைவங்கிறாங்க சமணம்ங்கிறாங்க பௌத்தம்ங்கிறாங்க என்னென்னமோ மார்க்கங்கள்லாம் சொல்றாங்களேமா, அதுல போய் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்களேமா அப்படின்னு ஒரு பித்தர் அபிராமி பட்டர பித்தர் பித்தர்னு. ஏன்னா பேசுற அம்பாள் கூட யாருமே இப்ப நம்மளே இருக்கோம், திடீர்னு நானே பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நினைப்பீங்க கார்த்திகேயக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ திடீர்னு தன்னை போல பேசுறார் சிரிக்கிறார் அப்படிம்பீங்க. இப்போ நம்மளே அப்படித்தான். அப்போ வேற ரொம்ப அப்படி ரொம்ப சகஜமா அம்பாள்கிட்ட பேசுற, அம்பாள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவா. ஏன்னா சுவாமி விடவே அம்பாள் ரொம்ப கருணை. அதாவது அம்பாள்கிட்ட போயிட்டு சுவாமிகிட்ட போவார் நாவுக்கரசர். அம்பாள்கிட்ட போயிட்டு போவார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகனுடன் பாடி, சும்மா சாதாரணமா பாட முடியுமா, அவ கோச்சுக்குவா, அவதான் சக்தி, கிரியா சக்தியா அவதான். மலையான் மகளோடும் பாடி அப்படின்னு சொல்ற. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதனும் நாரணனும் பயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினையை பயனன்று கொண்டவர் பாவகர் ஆடவும் பாடவும் பொன் சயனமோ பொறிந்து தமனிய காமில் தங்குவரே. எல்லாரும் அவருடைய திருவடிக்கே பல்லாண்டு பாடி உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து எமையும் தமக்கன்பு செய்ய வைப்பார். நீந்துனதுக்கு சமயங்களும் இல்லை,
ஈன்று எடுப்பால் ஒரு தாயுமில்லை மையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. இதுக்கு மேல என்ன சொல்லணும், எல்லாம் அதுலயே வந்துருச்சு. மாணிக்க வாசகர் இன்னைக்கு நிறைய மாணிக்க வாசகருடைய பாசுரங்களும் அபிராமி எந்தாதியும் அனுபூதியும் அப்பப்போ வேல் விருத்தங்களையும் பார்த்திருக்கோம். நிறைய முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அவனுடைய அனுகிரகத்தையும் பொதுவா எல்லா கிரந்தங்களுமே சொல்றது என்னன்னா சரணாகதி தான். இப்போ அவரும் என்ன சொல்றார், வந்த சரணாரவிந்தம் அது பாட வன் தமிழ் வினோதம், அதை பாடுறதுக்கு சம்திங் வி நீடு. அதுக்கு தமிழை யூஸ் பண்ணி, ஏன்னா தமிழ் ரொம்ப தெளிவும் அழகும் உடைய மொழின்னு நம்ம சொல்லிட்டோம். அவளே சொல்றார் வன் தமிழ் வினோதம் அருள்வாயே அப்படின்னு. இந்த திருப்புகள்ல 5 வித பூதம், நிலம் நீர் காற்று ஆகாசம் ஆகிய அந்த 5 பூதங்களும், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய இந்த கரணங்களும் நாளும் அந்தி பகல் வெறுப்பு வெறுப்பற்று ஆதி ஆதி அந்தம் நடு அப்படின்னு இல்லாம எதுவுமே இல்லாத நிர்குணத்தை அடைய யாதும் அறியாத அந்த வீடு வேற்றை அடையவும் அப்படி அடையுமாறு பெறுமாறு மஞ்சு தவழ் சாரல் அஞ்சையில வேடர் மங்கை தன்னை நாடி வனமீது வந்த சரணாரவிந்தம். அப்படியெல்லாம் பெறறதுக்கு என்ன பண்ணும், இப்படி வள்ளி பிராட்டிக்காக வந்த அந்த சரணாரவிந்தத்தை வன் தமிழ் வினோதத்தை கொண்டு நாம் அர்ச்சனை செய்ய வேணும். சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, தத்துவவாதி நமோ நம என்று பாடும் நாத பிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சுரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம அப்படின்னு பாடக்கூடிய அந்த பேரு வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே. அப்படி தியாகாங்க சீலம் போற்றி யாரும் வேண்டினாலும் கேட்ட பொருளியும் வீராங்க சாரம் போற்றி போற்றி போற்றின்னு பாடுறாரு. அப்படி அத்தனை விதமான தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பள லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாலா நமோ நம அருள்தாராய், தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாரான்னு அப்படி முருகப்பெருமானுக்கு அந்த அர்ச்சனையும் ஸ்தோத்திரங்களையும் செய்து 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 சிங்கார ரூபமயில் வாகனா நமோ நம, கந்தா குமார குகதேசிக நமோ நம, சிந்தூரம் சுபாகர நமோ நம அப்படின்னு நமோ நம நமோ நம நமோ நமன்னு முருகப்பெருமானை தொடர்ந்து அர்ச்சிக்கக்கூடிய அந்த நிலையை வன்தமிழால் அர்ச்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும பட்டீர அதிரேக, அப்படி குங்குமம் தோய இருக்கக்கூடிய அந்த தேவயானை அம்மையின் தனத்தை உன் மாபரோட இணைத்துக்க கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானே, குன்று தடுமாறைகள் கோபா, அப்படி குன்று கவுஞ்சகிரி தடுமாறக்கூடிய படியான கோபத்தை காமிக்கக்கூடியவனே, வெஞ்சு சமன் சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை விடுவோனே, அப்படி சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக வெற்றிவேலை விடக்கூடிய பெருமாளே, பிம்ப மதில் சூர நிம்பபுரவானா, வட்டமான அந்த அழகான மதில்கள் சூழக்கூடிய நிம்பபுரம் வேப்பூர் ஸ்தலத்தில் எழுந்த அருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமாளே, விண்டல மகீபெரு பெருமாளே, தேவர்களெல்லாம் சூர சூர சூராதி சூரர் கிளிவாயா தோகையா குமாரா கிருதார் கிளிவேவ தீர தீர தீராதி தீவ பெரியோனே, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே அப்படின்னு ஒரு பாடல சொல்ல. தேவர்களுக்கும் தேவாதி தேவருக்கும் தேவரு மூவரு தம்பிரானே எல்லாம் சொல்வார். அப்படி விண்டல மகீபன், விண்டலத்தில் வாழக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் நவகிரகங்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் பெருமாளே உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு நிம்பபுர பாடல ரொம்ப அருமையா நமக்கு அருணகிரிநாதர் எடுத்து வைத்திருக்கார். திருச்சிற்றம்பலம் என்னுடைய அந்த ரொம்ப அருமையா நம்ம முருகப்பெருமான் திருவிடைகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த அருமையான திருப்புகழ் நிகழ்வுக்கு நமக்கு அம்மா சாருமூர்த்தி அம்மா நமக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மின் கொடுக்கக்கூடியவங்க, மற்றபடி ஆனந்தையா, நம்ம கூடிய அட்மின்கள், நம்மளுடைய கூட அடியார்கள் எல்லாத்துக்கும் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த நம்ம வகுப்பை பூர்த்தி செய்வோம். அடியார்கள் எல்லாம் திருப்புகழை பாடி 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 முருகப்பெருமானுடைய திருப்புகழையாவது பாடும். முருகப்பெருமான பாட முடியாது, அவன் செய்த அந்த பராக்கிரமங்களையாவது நினைத்து நினைத்து அருணகிரிநாதர் நமக்காகவே எழுதி வச்சு போயிருக்கார். இப்ப நமக்கு 1300 சொச்சம் திருப்புகள் கிடைக்கிறதுனா ஒரு நாளைக்கு ஒரு அரை திருப்புகளாவது படித்து, அதாவது அடுப்பெரியதோ இல்லையோ திருப்புகளாவது எல்லா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அப்படி முருகப்பெருமானுடைய எளிமையான கருணை நமக்கு எப்படி ரொம்ப வாட்ஸ்அப் மூலியமாகவும்
கூகுள் மீட் மூலியமாகவும் நமக்கு திருப்புகளை நம்ம காதல பாய விடுறார். முருகப்பெருமான கருணை நமக்கு எல்லாற்றுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய பதிவை நம்ம முடிப்போம். சாந்தியம்மா வாழ்த்து பாடல் பாடிடலாம். இப்பதான் பாடினேன், சின்னோட்டையும் பாடுறேன். அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்றுமிலதான அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சுதவள் சாரல் சகில வேடர் மங்கை தனை நாடி வனமீதே வந்த சரணாரவில் நமது பாட வந்தமிழ் வினோத மருள்வாயே குஞ்சர கலாபகஞ்சிய பிராம குங்கும படீர அதிரேக கும்ப தனமீது சென்றணையுமார்ப குன்று தடுமாறகிகள் கோப ஜமர சூரஜி பகவீர வில்டி வடி வேலை விடுவானே பதிசூழு நில்ப புறவான விண்டல மகீப பெருமானே மஞ்சுதவள் சாரல் சகில வேடர் மங்கை தனை நாடி வனமீது வந்த சரணாரவில் தமது பாட வந்தமிழ் வினோத மருள்வாயே விண்டல மகீப பெருமாளே. கார்த்திகையா அம்மா திச்சிட்டோம்லங்கம்மா. இந்த என்ன தலம் இந்த திருப்புகள்? அம்மா நிம்பபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கம்மா. நிம்பபுரமா? ஆமாங்கம்மா, நிம்பபுரம். அப்புறம் ராகம் சொல்லவே இல்லை. சொன்னேங்கம்மா, சிம்மேந்திர மத்தியமம் சொன்னனே, ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். சரி சரி சரிம்மா, நம்ம இதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தேகம் பண்ணிக்கலாம். சாந்தியம்மா வாழ்த்து பாடிடுறீங்களா? அப்புறம் இல்ல, ஒரே ஒரு விஷயம், விராலிமலை திருப்புகள் நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடலங்க, அதுவும் சேர்த்து போட்டுருங்க. நன்றிங்க ஐயா. சாந்திமா பாடிடுற சாமி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாதி பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ நான்மறை அரங்கர் போங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு கடந்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிறப்பு.